ஹாய், வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக இட்லி பொடி அரைப்போம். இட்லி பொடியிலேயே நம்ம நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன். என்ன அப்படின்னா, நம்ம கொள்ளு வச்சு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். இதுக்கு நான் 3/4 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். ஸோ ஹார்ஸ்கிராம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கொள்ளு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு உளுத்தப்பருப்பு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உளுத்தம்பருப்பை ஸ்கிப் பண்ணணுன்னாலும் இந்த கொள்ளு வச்சு மட்டுமே நீங்கள் பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொள்ளு மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை அதை ஒரு சூப்பாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம இங்கே இட்லி பொடி மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் உளுந்து போட்டிருக்கேன். ஸோ இது இட்லி தோசை மட்டும் இல்லைங்க, சாதத்தோடையும் சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு போட்டு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ ஒரு 3/4 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பு உளுந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் நான் கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறேன். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தா போதும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நீங்கள் சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லதாக இருக்கும். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி துவையல் மாதிரியும் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணி இதை சாப்பிட்லாம். இதை எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சாப்பாடோடு நம்ம எடுத்துக்கும் போது இந்த கொள்ளு என்ன பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். ஸோ உடம்புல இருக்கிற தேவையில்லாத ஃபேட் எல்லாத்தையுமே கரைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபேட்டை மட்டும்தான் கரைக்குமா, எந்த நியூட்ரியன்ஸும் இல்லாமல் நம்ம ஏன் சாப்பிட்ணுன்னு கேட்கலாம். ஸோ இதில் நிறையவே அயன் கண்டென்ட் இருக்குது. அதனால் நீங்கள் கொள்ளு வாரத்துக்கு ஒரு தடவை முடிஞ்சால் எடுத்துக்கலாம், இல்லை தினமுமே முடிஞ்சாலும் எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு கையளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். நிறைய கருவேப்பிலையும் வேணாம், ஏன்னா அந்த வாசனையே தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஒரு கையளவு கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் வேணும்னா மிளகு சேர்த்துக்கலாம். நான் ஆனால் மிளகா சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 15 போல் நார்மல் வரமிளகா சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, தீஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம லேசாக சிம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நல்லா வறுத்து எடுக்கணும். இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா பெருங்காயம். கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள், இல்லை தூள் பெருங்காயம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தூள் பெருங்காயமும் எடுத்துக்கலாம். ஸோ தூள் பெருங்காயத்தை நீங்கள் வறுக்க தேவை கிடையாது, அப்படியே அரைக்கும் போது நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கட்டி பெருங்காயத்தை வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் 2 பீஸ் அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்து போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்துடணும். வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, அதை ஒரு 1 மினிட் போல் வறுத்தா போதும். அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ கடைசியாக இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா இந்த பூண்டு தாங்க. இந்த பூண்டும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு இந்த பூண்டு, இஞ்சி, கொள்ளு இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அதனால் நம்ம கொள்ளுவோட இந்த பூண்டும் சேர்த்து கொள்ளு பூண்டு பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாய்வு தொல்லை இருக்காது. ப்ளஸ் நமக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் நமக்கு தேவையான அயன் கண்டென்ட் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பொடி ரெடி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூண்டையும் நம்ம லேசாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. இது ரொம்ப தீர அளவுக்கு வறுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க, இதை லேசாக வறுத்தா போதும். இப்போ ஃபஸ்ட்டு எதை அரைக்கணும் அப்படின்னா, இந்த காஞ்ச மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதை அரைச்சிடணும். இந்த காஞ்ச மிளகாவோட நீங்கள் கட்டி பெருங்காயமும் கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து அரைங்க. அப்போ கொஞ்சம் நல்லாவே அரைப்படும் இந்த காஞ்ச மிளகாய் எல்லாமே. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இதை அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த பருப்பெல்லாம் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த வரமிளகா நல்லாவே அரைப்படாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வரமிளகா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த உளுந்து, அப்புறமா இந்த கொள்ளு, இப்போ வறுத்து வச்சுருக்கிற சீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு அரைக்கணும். பட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டு போடக்கூடாது. பூண்டு எப்பயுமே கடைசியில் ஒரே ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தால் போதும்.
இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கடைசியாக நம்ம பூண்டு மட்டும் போட்டு ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.